நமது முன்னோர்களின் ஆயுட்காலத்தை பார்த்தோமானால் அது சுமார் 80-90 வயது வரை நீண்டு கொண்டுதான் சென்றிருக்கும். யாரும் குறுகிய வயதில் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் தற்காலத்தில் நிகழ்வது என்ன? சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை ஏதோ ஒரு நோயில் பீடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் நமது உணவு பழக்க வழக்கங்களே. மனிதனின் ஆயுட்காலம் குறுகிக் கொண்டே போவதற்கான காரணங்கள்: ஒழுங்கான உடற்பயிற்சி இன்மை, உடல் உழைப்பின்மை, இரவில் கண் விழித்திருத்தல், காலை உணவை தவிர்த்தல், ஆரோக்கியமற்ற உணவுகள் மீதுள்ள நாட்டம், பணத்தை நோக்கிய ஓட்டம், பழைய உணவுகளை சூடாக்கி உண்ணல், கவலைகளை கட்டிக்கொண்டிருத்தல். இவற்றை தவிர்த்துவிட்டு வாழ்வில் உணவை முதன்மைப்படுத்துங்கள். தரமான உணவை உண்ணுங்கள். கண்டதையும் கொட்ட நம் உடல் குப்பை தொட்டி அல்ல. நேரத்திற்கு உறங்குங்கள். இரவு உறக்கத்தின் பொழுதுதான் நம் உடல் தன்னைத்தானே சீராக்குறது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சூடான நீர் அருந்துங்கள். தினமும் ஒரு பழத்தேனும் வெறும் வயிற்றில் உண்ணுங்கள். போதிய அளவு நீர் அருந்துங்கள். இளநீர் போன்றவை மிகவும் நல்லது. பச்சையாக உண்ணக்கூடிய தேங்காய், ஊற வைத்த நிலக்கடலை, வெள்ளரி பிஞ்சு, கேரட், பழங்கள், நட்ஸ் போன்றவற்றில் முடிந்ததை தினமும் உண்ணுங்கள். காலை உணவை தவிர்க்காது ஆரோக்கியமானதை தேர்வு செய்து உண்ணுங்கள். அளவாக உண்ணுங்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதை குறையுங்கள். யோகா, தியானம் உணவை போல் அத்தியாவசியமானதொன்று. 3 வேளை உண்பதால் 2 வேளை அவசியம் 20 நிமிடம் நடைபயிற்சி செய்யுங்கள். இறுக்கமாக இருக்காது. சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை வட்டத்தை இயந்திரத்தோடு குறுக்கிக் கொள்ளாதீர்கள். அழுதுவடையும் சீரியல்களை பார்த்து உங்கள் இதயத்தை வாட்டாமல் சிரிக்க வைக்கும் காட்சிகளை கண்டுகளியுங்கள். ஆளை கொள்ளும் கவலைகளை புறம் தள்ளி ஆளுமை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணியுங்கள். மனதுக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் செய்து வரவும். இவ்வாறு செய்வதால் நிச்சயம் நமது ஆயுட்காலம் கூடுமே தவிர குறையாது.